பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? பிரதர் நீங்க இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். அபியத்தவாணி வேற. ஆமா. நம்ம ஏற்கனவே முகம் மற்றும் நடத்தையின் மூலமா சேவை செய்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்படி அப்பா சொல்லியிருக்காரு, எல்லா பொக்கிஷங்களையும் பயன்படுத்துங்க அப்படின்னு. சூப்பர் வாணி, நியூ இயர் வாணி வேற. 12 அன்னைக்கு வந்திருக்காரு. ஆமா, அடுத்து நமக்கு நியூ இயர் வரப்போகுது இல்லையா, அதுக்காக போட்டிருக்காங்க இங்கேத்துல இருந்து நமக்காக. நியூ இயர் அன்னைக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும் நீங்க அப்படின்னு, இந்த வருஷம் ஃபுல்லா இதை பயன்படுத்தணும் அப்படின்னு. ப்ரிகாஷன் வார்னிங். ஆமா. ஓகே பிரதர், ஆரம்பிங்க. மகாவாக்கியங்களை படிக்கலாமா? 29/12/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ்டு டேட் 31/12/2002. ஓம் சாந்தி. இந்த புது வருடத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தி ஆகும் விசேஷ தன்மையை காட்டுங்கள். இன்று நவயுகத்தை படைப்பவர், புது வாழ்வை வழங்கும் வல் பாப்தாதா புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள் அல்லது புது யுகத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா? புது வருடத்தை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் புது வாழ்க்கை, புது யுகம் மற்றும் புது வருடம், இந்த மூன்றையும் கொண்டாடுகின்றீர்கள். பாப்தாதாவும் மூன்றிற்கும் திருமூர்த்தி வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டுள்ளார். புது வருடத்தில் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களுடன் பரிசும் கொடுப்பார்கள் அல்லவா? ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பரிசு கொடுத்துள்ளார்? பொன்னுலகத்திற்கான பரிசு கொடுத்துள்ளார். அனைவருக்கும் பொன்னுலகத்திற்கான பரிசு கிடைத்து விட்டது அல்லவா? அந்த பொன்னுலகத்தில் புது யுகத்தில் அனைத்து பிராப்திகளும் இருக்கும். நினைவு இருக்கின்றதா? தனது ராஜ்யம் கிடைக்கவில்லை என்பதன் பெயர் ரூபமே இராது. அப்படிப்பட்ட பரிசை பாப்தாதை தவிர வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. முழு உலகத்திலும் யாரேனும் ஏதாவது பெரிய பரிசை கொடுக்க வேண்டுமெனில் என்ன கொடுப்பார்கள்? பெரியதிலும் பெரிய கிரீடம் அல்லது அரியாசனம் கொடுப்பார்கள். எப்பொழுது ஸ்தாபனை ஏற்பட்டதோ, முன்னாடி ஸ்தாபனையில் உள்ளவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஒருவேளை இன்றைய ராணி கிரீடம் அல்லது அரியாசனம் ஏதேனும் கொடுத்தால் நீங்கள் செல்வீர்களா என்று ஆதியில் பிரம்மா பாபா குழந்தைகளிடம் கேட்டிருந்தார். நினைவிருக்கின்றது அல்லவா? இந்த கிரீடம் மற்றும் அரியாசனத்தை வைத்து என்ன செய்ய? பாபாவே கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் கூறியிருந்தார்கள். சொல்லுங்க. 3 விதமான வாழ்த்துக்கள் கொடுக்கிறார் அப்பா. புது வருடத்தின் வாழ்த்துக்கள், புது யுகத்தின் வாழ்த்துக்கள், புது வாழ்க்கையின் வாழ்த்துக்கள். இதத்தான் திரிமூர்த்தி வாழ்த்துக்கள் அப்பா சொல்றாரு. ஒண்ணு, புது வாழ்க்கைங்கிறது பிரம்மாவை குறிக்குது. புது வருடம்ன்றது சங்கரனை குறிக்குது. வருஷத்துல நம்ம தபஸ்யா செய்யணும், சேவை செய்யணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் புது யுகம்ன்றது சத்தியுகத்தை குறிக்குது, விஷ்ணுவுக்காக. அதான் திரிமூர்த்தி வாழ்த்துக்கள் அப்பா அப்படின்னு சொன்னாரு. பாபாவும் புது வருடத்தை கொண்டாட வந்திருக்காரு. புது யுகத்தை நீங்களும் கொண்டாடணும். இந்த 3 விதமான கொண்டாட்டமும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த இது சொல்றாங்க, பிரம்மா பாபா தன்னுடைய ஆதி காலத்துல சொன்னதை சொல்றாரு பாபா. நீங்க இப்ப ராஜாராணி பதவி கொடுத்தா போவீங்களா குழந்தைங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு குழந்தைங்க சொல்றாங்க, பாபாவே கிடைச்சிட்டாரு, நாங்க எதுக்கு இனி அந்த ராஜராணி பதவி வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, இப்ப கூட நீங்க ராஜ்ய அதிகாரி தானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க இப்ப கூட உங்களுக்கு கூட அந்த பாபாவோட இதய சிம்மாசனம் கிடைச்சிருக்குது, உங்களுக்கு சுயராஜ்யத்தின் திலகம் கிடைச்சிருக்கு இல்லையா. அதெல்லாம் அடுத்து பின்னாடி சொல்லுவார் சிஸ்டர். அந்த ராஜ்ய திலகமும் இந்த இதய சிம்மாசனமும் இந்த பொறுப்பு கிரீடமும், விஸ்வ கல்யாணக்காரிங்கிற பொறுப்பு கிரீடமும் இப்ப கிடைச்சிருக்கு இல்லையா உங்களுக்கு சங்கம யுகத்துல அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க, நீங்க சொல்றேன். ஓகே பிரதர். எனவே இந்த பொன்னுலகம் என்ற பரிசுக்கு முன்னே எந்த பரிசும் பெரியதாக இருக்கவே முடியாது. அங்கு என்னென்ன பிராப்தி என்பது இருக்கும் என்று அநேக குழந்தைகள் கேட்டிருந்தார்கள். பிராப்திகளின் பட்டியல் நீண்டதாகும் என்று பாப்தாதா கூறுகின்றார். ஆனால் சார ரூபத்தில் என்ன கூறுவோம்? வாழ்க்கையில்
தேவையான அனைத்து பொருள்களும் கிடைக்கவில்லை என்பதே இல்லை. எனவே அப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்டிற்கு அதிகாரி தானே கைகளை அசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் ராஜா ஆவீர்களா? அப்படியாயின் எத்தனை அரியாசனம் தயார் செய்ய வேண்டியது வரும்? பாப்தாதா கூறுகின்றார், இந்த அரியாசனம் வெறும் அரியாசனமே, அனைத்து பிராப்தியும் இருக்கும். ஆனால் இந்த சங்கமயுகத்தின் சுயராஜ்யம் அதை காட்டிலும் குறைந்ததல்ல. இப்பொழுதும் ராஜாதானே, பிரஜாவா அல்லது ராயல் குடும்பமா? என்னவாக இருப்பீர்கள்? எனது ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தைகள் என்று ஒரே ஒரு தந்தை தான் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார்கள். ராஜாதானே, ராஜயோகியா அல்லது பிரஜா யோகியா? இந்த சமயம் அனைவரும் இதே சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தைகளாக உள்ளோம் என்ற இந்த ஆன்மீக போதை இருக்கின்றது தானே. ஏனெனில் இந்த சமயத்திற்கான சுயராஜ்யத்தினால்தான் எதிர்கால ராஜ்யம் பிராப்தியாகிறது. இந்த சங்கமயுகம் மிக மிக விலை மதிப்பற்ற சிரேஷ்டமானது. சங்கமயுகத்தை பற்றி பாப்தாதாவும் குழந்தைகளும் அறிந்துள்ளார்கள். குஷி குஷியாக சங்கமயுகத்திற்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்கள்? மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம். ஏன்? இந்த சங்கமயுகம் போன்று முழு கல்பத்திலும் கிடையாது. காரணம், பரமாத்மாவின் சந்திப்பிற்கான ஆனந்தம் முழு கல்பத்திலும் இப்பொழுதே கிடைக்கின்றது. சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நாளும் என்ன? ஆனந்தமே ஆனந்தம். மகிழ்ச்சி தானே ஆனந்தமா? குழம்பி விடவில்லை தானே? ஒவ்வொரு நாளும் உற்சவம், அதாவது விழாக்கள். ஏனெனில் உற்சாகம் உள்ளது. தனது சகோதர சகோதரிகளை பரமாத்மா தந்தையின் உடையவராக ஆக்க வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றது. சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றது அல்லவா? இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் திட்டம் உருவாக்குகின்றீர்கள் தானே. ஏனெனில் எதற்கு உயர்ந்த பிராப்தி ஏற்படுகின்றதோ அதை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்க முடியாது. இந்த சங்கமயுகத்திற்கான பிராப்தி பொன்னுலகத்திலும் இருக்கும். இப்போதைய புருஷார்த்தத்தின் பலன் எதிர்கால பொன்னுலகமாகும். எனவே சங்கமயுகம் நன்றாக உள்ளதா? சக்தியுகம் நன்றாக உள்ளதா? எது பிடித்துள்ளது? சங்கமயுகம் பிடித்துள்ளது தானே. வெறும் இடையிடையில் மாயா வந்து விடுகின்றது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்பொழுது குழப்பம் ஏற்படுகின்றது. அநேக குழந்தைகள் சகஜ யோகத்தை கஷ்டமான யோகமாக ஆக்கி விடுகிறார்கள். அப்படியாக இல்லை, ஆனால் ஆக்கி விடுகிறார்கள். உண்மையில் மிகவும் எளியது கடினமாக தோன்றுகிறதா? யாருக்கு கடினமாக இருக்கின்றதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சதா அப்படி இல்லை, அவ்வப்பொழுது கடினமாக உள்ளதா? சதா அப்படி இல்லை, அவ்வப்பொழுது கடினமாக உள்ளதா? அல்லது சகஜமா? யார் கடினமான யோகியோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். தாய்மார்கள் கடின யோகியா அல்லது எளிய யோகியா? யாரேனும் கடின யோகியாக இருக்கின்றீர்களா? யாரும் கை உயர்த்தவில்லை. முழு சபையும் எப்படி கை உயர்த்துவார்கள்? ஓகே சிஸ்டர். அந்த சுயராஜ்ய அதிகாரி தான் நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவாங்க. அப்ப பாபா உங்களுக்கு கோல்டன் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கார், அதாவது சொர்க்கத்தின் பரிசு கொண்டு வந்திருக்கார். அங்க கிடைக்காத பொருள்னு எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கோல்டன் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இப்ப புருஷார்த்தம் செய்யணும். இப்ப கூட நீங்க ராஜ்ய அதிகாரியா தான் இருக்கீங்க, அதான் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்க, பாப்தாதாவோட இதய சிம்மாசனதாரியா இருக்கீங்க. அப்ப இங்க சங்கமயுகத்துல ஒவ்வொரு குழந்தைகளுமே ராஜா குழந்தைங்க தான். எதிர்காலத்துல உங்களுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்க போகுதுன்னா அது இந்த புருஷார்த்தத்தின் ஆதாரத்துலதான் அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இங்க நல்ல விதத்துல முயற்சி செஞ்சு அந்த பதவியை அடையணும். இப்ப உங்களுக்கு இந்த சங்கமயுகம் பிடிச்சிருக்குதா, சத்தியுகம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. சத்தியுகத்துல எப்படி கிடைக்கதான் போகுது, ஆனா சத்தியுகத்துல பரமாத்மா இருக்க மாட்டாரு. சங்கமயுகத்துல பரமாத்மாவுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பின் திருவிழா கொண்டாடுறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஊக்க உற்சாகம் தான். இந்த சங்கம யுகமே என்ன யுகம்னு சொல்றாரப்பா? குஷி குஷியின் யுகம், மகிழ்ச்சியான யுகம்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் ஊக்க உற்சாகத்துல வந்து சேவை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. மற்ற ஆத்மாக்களை எல்லாம் பரமாத்மாவோட இணைக்கணும் அப்படின்ற முயற்சியும் செய்துட்டு இருக்கீங்க. அப்ப இது முழுக்க முழுக்க குஷியின் யுகம் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அங்க பிரஜா யோகி, இது ராஜயோகி தானே, ராஜயோகி தானே நீங்க. இது எளிமையான யோகம், சகஜமான யோகம் தான். ஆனா இடையில மாயை வந்துறதுனால
குழப்பம் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றார். குழப்பமாகி என்ன போயிருது, பிரஜா யோகியா ஆயிடுறீங்க. அதாவது கர்மேந்திரியங்களுக்கு வசமாயிடுறோம் இல்லையா, அதனால பிரஜா யோகி ஆயிடுறீங்க. சுயராஜ்ய அதிகாரி இல்லாம பிரஜா யோகி ஆயிடுறீங்க. ரொம்ப ஈஸியான யோகம் தான், ஆனா நீங்க கஷ்டமாக்கிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். ஓகே. நம்ம ஈஸியான யோகம் நம்ம கஷ்டமாக்கிக்கிறோம். அது எதனால கஷ்டமாக்கிக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் மாயை இருக்குது, அது குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம கஷ்டமாக்கிக்கிறோம் அப்படின்றாரு. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, அடுத்த சொல்லுவார் சிஸ்டர். சரி, மாசில் அடுத்து. அனைத்து குழந்தைகளும் எனது பாபா என மிகவும் குஷியோடு கூறுகின்றார்கள். என்னுடைய பாபாவா அல்லது தாதிகளின் பாபாவா? எனது பாபா தானே. ஒவ்வொருவரும் முதலில் என்னுடையவர் என்பார்கள், அப்படித்தானே? இங்கு அமர்ந்திருக்கும் சிந்தி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது பாபாவா அல்லது தாதி ஜானகியினுடையவரா, தாதி பிரகாஷ் மணிக்கானவரா, யாருடையவர்? என்னுடையவரா? முழு நாமும் என்ன நினைவில் இருக்கின்றது? எனது என்பது தானே. பாபா மிகவும் சகஜமான யுக்தியை கூறுகின்றார். எத்தனை முறை எனது எனது என்று கூறுகின்றார்கள். முழு நாளில் எத்தனை முறை எனது என்ற சப்தத்தை பயன்படுத்துகின்றீர்கள்? எண்ணி பார்த்தார் அதிகமான முறை எனது என்ற சப்தத்தை பேசுகின்றீர்கள். எனது என்ற சப்தத்தை பேசும் பொழுது எனது என்பவர் யார்? மேரா பாபா. கஷ்டமா? அவ்வப்பொழுதும் மறந்து போகின்றீர்கள் தானே. பாப்தாதா எந்த ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கவில்லையே. நான் என்பதை சதா காரியத்தில் கொண்டு வருகின்றீர்கள். எனவே நான் யார் மற்றும் என்னுடையவர் யார்? அநேக குழந்தைகள் கஷ்டமான புருஷார்த்தம் செய்கின்றார்கள். ஏன்? வெறும் யோசிக்கின்றார்கள். புள்ளியை பிந்து முன்னே கொண்டு வர பிந்து பிந்து மேலும் புள்ளி இழுத்து விடுகின்றது. பிந்து தான். ஆனால் எப்படிப்பட்ட புள்ளி? நான் யாராக இருக்கின்றேன், இதை தனக்கு சமமாக நினைவில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இனிமையான புருஷார்த்தமாக ஆகிவிடும். வெறும் பிந்து என கூறுகின்றார்கள். எனவே கஷ்டமாக தோன்றுகின்றது. சகஜ புருஷார்த்தம், மகிழ்ச்சியான புருஷார்த்தம் செய்யுங்கள். சகஜ புருஷார்த்தம், மகிழ்ச்சியான புருஷார்த்தம் செய்யுங்கள். இந்த புது வருடத்தில் புருஷார்த்தத்திலும் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். ஆனால் சிரேஷ்டத்தின் கூடவே முதலில் எளிதாக இருக்க வேண்டும். எளிதாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க முடியுமா? இரண்டும் சாத்தியமா? இரட்டை அயல் நாட்டவர்கள் கூறுங்கள். சொல்லிடுறாங்க. அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் எனது அப்படிங்கறதுலதான் இருக்குது சகஜமான புருஷார்த்தம், மகிழ்ச்சியான புருஷார்த்தம். நான் எனதுங்கிற விஷயத்துலதான் இருக்குது. எனதுங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறீங்க. எனதுன்னு வரும்போது யாருடைய ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டார். நானுங்கிறதையும் சொல்றீங்க. அப்ப நானுங்கிறப்ப என்ன ஞாபகம் வரணும்? எனதுன்னு சொல்லும் போது மேரா பாபா அப்படிங்கிறது வரணும். அப்ப அதுதான் சொல்றாரு பாபா. பிரகாஷ்மணி தாதியோட பாபாவா இல்ல ஜானகி தாதியோட பாபாவா? என்னுடைய பாபா அப்படிங்கறத வரணும். எனதுங்கிறது என்னுடைய பாபா அப்படிங்கறத ஞாபகம் வரணும். அப்ப நானுங்கிறப்ப நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா. அந்த நான் எனதுங்கிறது விஷயத்துலதான் இருக்குது சகஜமான புருஷார்த்தம் அப்படிங்கிறாரு. நானுங்கிறது ஆத்மா, என்னுடையவருங்கிற பரமாத்மா, அதான் மேரா பாபா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானுங்கிறது உடல்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்னுடையவன்றது இந்த சுத்தி இருக்க உறவுகளையும், என்னுடையதுங்கிறது சுத்தி இருக்க உடைமைகளையும் நம்ம என்னுடையது நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஆத்மா பரமாத்மா தான் என்னுடையவர், அவர் கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்கள் தான் என்னுடையதுன்னு புரிஞ்சிருக்கும். அப்ப இதுதான் ஈஸியான எளிதான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சியான புருஷார்த்தம். இது கடுமையான புருஷார்த்தம் கிடையாது, கடினமான புருஷார்த்தம் கிடையாதுங்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்டார், கையை ஒருத்தர் சொன்னார் இல்லையா, யார் கடின யோகியா இருக்கீங்க, யார் சகஜ யோகியா இருக்கீங்கன்னு. அதுக்குதான் ரெண்டாவது நான் எனதை வச்சு புரிய வைக்கிறார் சிஸ்டர். அடுத்து வாசிங்க. சிரேஷ்டமாகவும் இருக்க முடியுமா? இரண்டும் சாத்தியமா? இரட்டையல் நாட்டவர் கூறுங்கள். முடியுமா? பாப்தாதா பார்ப்பார். பாப்தாதா சோதனையிட்டுக் கொண்டே இருக்கின்றார் அல்லவா? எனவே கஷ்டமான யோகியா யார் யார் ஆகின்றார்கள்? சோம்பேறித்தனமான புருஷார்த்தம் என்பது சகஜ யோகிக்கான அர்த்தம் அல்ல. எளிதாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க முடியும். பாண்டவர்கள் சகஜ யோகியா? சகஜ யோகி யாரோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாருங்கள், டிவியில் வந்து கொண்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த வருடம் யாருக்கு முன்னேயும் எந்த கஷ்டமும் வராது. ஏனெனில் சகஜ யோகிகள் சோம்பேறியாக
ஆகக்கூடாது. சமயத்தின்படி இந்த புது வருடத்தில் அனைவருக்கும் இந்த விசேஷ லட்சியம் இருக்க வேண்டும். என்னென்ன கஜானாவை அடைந்துள்ளீர்கள்? சமயம், சங்கல்பம், குணம், ஞானம், சக்திகள். இதில் அனைத்தை காட்டிலும் பெரிய கஜானா சங்கல்பமாகும். சிரேஷ்ட சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம். இந்த அனைத்து கஜானாக்களையும் தினமும் பயன்படுத்த வேண்டும். அனைத்து கஜானாக்களையும் தினமும் பயன்படுத்த வேண்டும். அதிக அளவில் பகிர்ந்தளியுங்கள். வள்ளலின் குழந்தைகள், மாஸ்டர் வள்ளலாகுங்கள். அதிகமாக பங்கிட்டு கொடுங்கள். ஏன் வெற்றியுடையதாக்குங்கள் மற்றும் வெற்றியை பிராப்தியாக அடைய வேண்டும். எனவே வருடத்தில் இந்த விசேஷத்தை நிரந்தரமாக்க வேண்டும். வெற்றி அடைய வையுங்கள் மற்றும் வெற்றி அடையுங்கள். எந்த காரியத்தையும் செய்யுங்கள். ஏதாவது கஜானாவை பயன்படுத்தி கொண்டே செல்லுங்கள் மற்றும் வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். யோசியுங்கள். வெற்றிக்கான அதிகாரம் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கு இந்த அதிகாரம் கிடைக்க முடியும்? ஏனெனில் பாபா உங்களுக்கு வெற்றி ஷஃபல்தா பவ என்ற வரதானம் கொடுத்து விட்டார். பாப்தாதா சதா கூறுகின்றார், ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரங்கள், வெற்றி சொரூபங்கள் ஆவீர்கள். வெற்றி நட்சத்திரங்களா அல்லது கஷ்டப்படும் நட்சத்திரங்களா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் வெற்றி நட்சத்திரம் என்ற இந்த பார்வையில் பார்க்கின்றார். ஆதியில் பிரம்மா பாபா எவ்வளவு காலத்தில் அனைத்தையும் வெற்றியடைய வைத்தார் என்பது சொல்லிடலாம். பொக்கிஷங்களை சொல்றாரு அப்பா. பொக்கிஷங்களை பயன்படுத்துங்க, வெற்றி மூர்த்தி ஆகுங்கன்னா தலைப்பு கூட சொன்னாங்க. அதான் என்னென்ன பொக்கிஷங்கள் உங்ககிட்ட இருக்குது, அளவற்ற கஜானா எதுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சங்கல்பம், சமயம், வார்த்தை, எண்ணம், அதாவது எண்ணம் இல்ல, அது ஞானம், குணம், சக்தி. இது எல்லாமே உங்களுடைய பொக்கிஷமா இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க வெற்றி மூர்த்தி ஆகுங்கன்னு சொல்றாரு. பாபா உங்களுக்கு வரதானமா கொடுத்திருக்காரு. வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை, வெற்றி பவ அப்படின்னு வரதானம் கொடுத்திருக்காரு இல்லையா, அதையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. பொக்கிஷங்களை பயன்படுத்தி வெற்றி மூர்த்தி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்ப இப்படி எல்லாம் வெற்றி அடையணும், அதாவது வள்ளல் போல இருந்து எல்லாத்தையும் தானம் செய்யுங்க, உங்களுக்கும் பயன்படுத்துங்க, மற்றவர்களையும் பயன்படுத்த வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சிஸ்டர். சரி, நீங்க வாசிங்க பிரம்ம பாபால இருந்து. அனைத்தையும் வெற்றியடை வைத்தார். பிரம்ம பாபா எவ்வளவு காலத்தில் அனைத்தையும் வெற்றியடை வைத்தார் என்பது நினைவிருக்கின்றதா? இப்பொழுது வரைக்கும் தனது சமயத்தை வெற்றியடைய வைக்கின்றார். கர்மாதீத்த நிலையையும் அடைந்து விட்டார். ஆனாலும் எத்தனை கடிதங்கள் முரளி எழுதுகிறார். காலத்தை வெற்றியடைய வைத்து விட்டார் அல்லவா? இறுதி நாட்கள் வரை வாயினால் மகா வாக்கியத்தை உதிர்த்தார். இறுதி நாள் வரை அனைத்தையும் வெற்றி அடைய வைத்தார். ஆகையினால் வெற்றியை அடைந்து விட்டார். எனவே பாபாவை பின்பற்றுங்கள். உண்மையில் சங்கமயுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துவதுதான் வெற்றி மூர்த்தி ஆவது ஆகும். பிரம்மா பாபாவிடம் எங்களுக்கு அளவு கடந்த அன்பு உள்ளது என்று அனைவரும் நம்பிக்கையோடு கூறுகின்றோம் அல்லவா? எனவே அன்பிற்கான அடையாளமாக தந்தைக்கு என்ன பிரியமாக இருந்ததோ அது குழந்தைகளுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். சமயம், சங்கல்பம் மற்றும் அனைத்து கஜானாக்களின் வெற்றியாக வேண்டும். வீணாக்க கூடாது. அன்பிற்கு அடையாளம் பாபாவை பின்பற்றுவது. ஃபாலோ ஃபாதர். பிரம்ம பாபா என்ன விசேஷ தன்மையை காட்டினார்? எதை யோசித்தாரோ அதை செகண்டில் செய்தார். வெறும் யோசிக்க மட்டும் இல்லை, வெறும் திட்டம் மட்டும் உருவாக்கவில்லை, நடைமுறையில் செய்து காட்டினார். எனவே அப்படித்தானே பின்பற்றுபவர்கள் தானே நல்லது. இருங்க சிஸ்டர் சொல்லிடலாம். பிரம்ம பாபா வாழ்க்கையில எல்லா பொக்கிஷங்களையும் பயன்படுத்தினார். அவர் சங்கல்பத்தை பயன்படுத்தினார், சமயத்தை பயன்படுத்தினாரு, வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. அதான் சொல்றாரு பாபா. வாயின் மூலம் இறுதி வரைக்கும் வார்த்தையை பயன்படுத்தினாரு. கைகள் மூலமா இறுதி வரைக்கும் முரளி எழுதிட்டே இருந்தாரு, கடிதங்கள். அதைத்தான் கடிதம்னு சொல்றோம், முரளியை தான். கடிதங்கள் எழுதிட்டே இருந்தாரு. அப்ப வார்த்தையின் மூலமா சேவை செய்திருக்காரு, கர்மத்தின் மூலமா சேவை செய்திருக்காரு. அப்புறம் அது எண்ணம், சங்கல்பம், சமயம், அது எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்திருக்காரு? ஒரு நொடி விடாம சங்கல்பமும் ஒரு வினாடியும் வீணாக்காம அதை பயன்படுத்தியிருக்காரு. அதே போல நீங்களும் ஃபாலோ ஃபாதர் செய்யணும். அவர் எதெல்லாம் எல்லா பொக்கிஷங்களும் எவ்வளவு சூப்பரா பயன்படுத்திருக்காரு, அதனால அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்ப நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணி நடக்கும்போது நீங்களும் வெற்றி அடைவீங்க. இதுக்கு ஆதாரமா இருக்குது இந்த பொக்கிஷங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு.
ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எண்ணம், நேரம், சுவாசம், ஞானம், குணம், சக்தி, உடல், மனம், பணம், வார்த்தைகள், பார்வை, திருஷ்டி. நம்ம சுயராஜ்ய அதிகாரில பார்த்தோம் இல்லையா எல்லாத்தையும். அதுல அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில பயன்படுத்தினார் பிரம்மா பாபா. அதனால வெற்றி அடைஞ்சிட்டார். அதே போல நீங்களும் எல்லா பொக்கிஷங்களையும் பயன்படுத்துங்க, நீங்களும் வெற்றி அடைவீங்க. ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படின்னு சொல்றார். பிரம்மா பாபா மீது அன்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப பிரம்மா பாபாவுக்கு மீது அன்பு இருக்குதுன்னா அவர் என்ன காரியம் செய்தாரோ அதையே நீங்க செய்யும் போதுதான் உண்மையான அந்த அன்பின் நிரூபணம் கொடுக்க முடியும். அந்த அன்புக்கு நீங்களும் ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரே காரியம், நீங்க ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே பிரதர். இன்று அநேக பேர் புது வருடத்தை, அதாவது நியூ இயர் கொண்டாட வந்துள்ளீர்கள். நல்லது. ஒருவேளை இந்த ஹால் சிறிதானாலும் உள்ளம் பெரியதாக உள்ளது. உள்ளம் பெரியதானால் பெரியதானதால் அளவு கொண்டு விட்டது அல்லவா? இந்த சபையில் அதாவது 18-19 சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் வெளியில் அமர்ந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உள்ளனர் அல்லவா? வெளியில் அமர்ந்திருப்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அது தென்படாது. வெளிநாட்டில் அனைத்தை காட்டிலும் அதிகமாக ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் இரவு 12 மணி வரை அமர்ந்து மற்றும் காலை 4 மணி அமிர்த வேளையில் எழுந்திருக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா கேள்விப்பட்டார். இன்று பாப்தாதா கூட ஆஸ்திரேலியாவை நினைவு செய்தார். கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கு ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள், திருமூர்த்தி வாழ்த்துக்கள், பிறகு மற்றவர்களுக்கும் உரித்தாகுக. இந்த வருடம் லட்சியம் கூறப்பட்டது. வெற்றி அடைய செய்யுங்கள், வெற்றி அடைவீர்கள். இதை அனைவரும் பக்கா செய்து விட்டீர்களா? வெற்றி அடைய செய்ய வேண்டும், வீணாக்க அல்ல. சங்கம யுகம் சக்திசாலியான யுகம், வெற்றி யுகம், வீணாக்குவதற்கு அல்ல. வீணானதில் 63 ஜென்மம் முடிந்து விட்டது. இப்பொழுது இந்த சிறிய யுகம் வெற்றியடை செய்யும் யுகமாகும். ஒருவேளை சமயத்தை வெற்றியடை செய்தால் எதிர்காலத்திலும் பாதி கல்பம் முழு சமயமும் ராஜ்ய அதிகாரி ஆகலாம். ஒருவேளை அவ்வப்பொழுது வெற்றி அடைந்தால் ராஜ்ய அதிகாரியும் அவ்வப்பொழுது ஆவீர்கள். சமயத்தின் வெற்றிக்கான பிராப்தி இதுவாகும். சுவாசத்தை வெற்றி பெற செய்து கொண்டே இருந்தால் 21 ஜென்மமும் ஆரோக்கியமாக இருப்போம். போக போக ஹார்ட் ஃபெயில், இதய துடிப்பு நிற்பது இராது. யாருக்கும் இருதயம் நின்று விடுகின்றது, நரம்பு நாளங்கள் அடைத்து விடுகின்றது என்பது இராது. ஞானத்தின் கஜானாவையும் கூட வெற்றி பெற செய்யுங்கள். அது எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்ப அந்த சங்கல்பத்தையும் சமயத்தையும் எப்படி எல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன பிராப்திகள் உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கறத நீங்க இங்க முயற்சி செய்றீங்க, பலன் எப்படி உருவாகுதுன்னு சொல்றாரு. சங்கல்பத்தை பயன்படுத்தினீங்கன்னா, சங்கல்பத்தை வெற்றியுடையதா ஆக்குனீங்கன்னா நீங்க அங்க ராஜ்ய அதிகாரியா 21 பிறவிக்கு முழுமையா வருவீங்க. இல்ல அப்பப்ப சங்கல்பத்துல வெற்றி அடைகிறீங்க அப்படின்னா அவ்வப்போது மட்டும் அப்பப்ப மட்டும் அங்க ராஜ்ய அதிகாரியா வந்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சமயத்தை பயன்படுத்துங்க. சமயத்தை பயன்படுத்துறதுனாலதான், நேரத்தை பயன்படுத்துறதுனாலதான் அந்த ராஜ்ய அதிகாரியில, அதாவது 2500 வருஷம் முழுமையா சொர்க்க ராஜ்யத்தின் அதிபதியா வருவீங்க. இல்ல அவ்வப்போது ராஜ்ய அதிகாரியா வருவீங்க. சமயத்துல வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா, நேரத்துல ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தி நீங்க வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா. அடுத்து சுவாசத்தை பயன்படுத்தி வெற்றி அடைகிறது அப்படின்னா, ஒவ்வொரு சுவாசத்தையும் பயன்படுத்துறதுனால நீங்க அங்க ஆரோக்கியம் உடையவர்களா இருப்பீங்க. அங்க ஒருபோதும் ஹார்ட் ஃபெயில்லாம் வராது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹெல்த் வெல்த் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது இந்த சமயத்தையும் இந்த சுவாசத்தையும் பயன்படுத்தும் போது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். 2 பொக்கிஷங்கள் இப்படி பயன்படுத்துங்க, இதனால இந்த பிராப்தி அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஞானம் வாசிங்க. ஞானத்தின் கஜானாவையும் கூட வெற்றி பெற செய்யுங்கள். ஞானம் என்பது புரிதல். அங்கு அந்த அளவு புத்திசாலியாக ஆவீர்கள். உங்களுக்கு எந்த மந்திரிகளின் அவசியமே இருக்காது. இன்றைய காலத்தில் பாருங்கள், பதவி ஏற்றதும் முதலில் மந்திரிகள் சபையை கூட்டுகிறார்கள். அங்கு துணைகள் இருப்பார்கள், ஆனால் மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். ராயலான குடும்பத்தின் ஒவ்வொருவரும் தர்பாரில் அமரக்கூடிய கிரீடதாரியாக இருப்பார்கள். ராயல் பரிவாரம் குறைந்தது அல்ல, அரியாசனத்தின் மீது அமரவில்லை எனினும் பதவி ஒரே மாதிரி இருக்கும். ஆகையால் சிம்மாசனதாரிகள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள். ஆனால் நீங்கள் கூட ராஜ தர்பாரில் ராஜ்ய அதிகாரியின் ரூபத்தில் இருப்பீர்கள். உங்கள் தலையிலும் கிரீடம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கும். எனவே என்ன ஆவீர்கள்? நம்பர் 1 அல்லது நம்பர் வாரா
என்ன ஆவீர்கள்? எனவே என்ன செய்ய வேண்டியுள்ளது தெரியுமா? என்ன செய்ய வேண்டியுள்ளது தெரியுமா? தைரியத்தை காட்டினீர்கள், மிகவும் நல்லது. ஆனால் ஒன் நம்பர் ஆவதற்கு முதலில் வெற்றியாக வேண்டியது உள்ளது. அது ஒன் வின்னு ஒரு ரைமிங்கா சொல்லியிருக்காரு. ஆமா, அதுனா நம்பர் 1 ஆகுங்க. அப்ப நம்பர் 1 ஆகணும்னா நீங்க வின் ஆகணும் அப்படிங்கிறார். வெற்றி அடையணும்னு சொல்றார். ஞானத்துக்கு இப்ப ஞான பொக்கிஷங்களை சொல்றாரு. முதல்ல எண்ணம் சொன்னாரு. எண்ணம் எப்படி இருக்கணும்? பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய எண்ணம், ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய எண்ணமா இருக்கணும். சமயம் எப்படி இருக்கணும்? ராஜ்ய அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து சுவாசம் இருந்தா நீங்க ஹெல்த்தா இருப்பீங்க. சமயத்தை பயன்படுத்தினா வெல்த்தா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஞானத்தை சொல்றாரு. ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஞானம் என்பது புரிதல், புத்திசாலியா இருப்பீங்க. இங்க புத்திசாலியா இருக்க காரணத்தினால அங்க கூட நீங்க புத்திசாலியா இருப்பீங்க. அங்க உங்களுக்கு எந்த மந்திரிகளும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ராஜாவே புத்திசாலியா இருக்கும்போது எந்த மந்திரிகளும் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்ப அங்க மந்திரிகள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்றதுக்காக ராயல் ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவங்க ராஜ தர்பார் அலங்கரிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிம்மாசனத்துல உட்காரவர் நாராயணன், லட்சுமி நாராயணன் தான் அமர்வாங்க. இருந்தாலும் ராயல் ஃபேமிலிஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் சமமான பொறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சமமான அதிகாரம், அந்தஸ்து இருக்கும் அப்படிங்கிறார். சிம்மாசனத்துல உட்காரவங்க மட்டும் தானே ராஜாவாவாங்க, மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கீழே தானே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ராயல் ஃபேமிலிஸுக்கும் அங்க மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சமமான மரியாதை இருக்குது. அப்ப ஞானத்தை பயன்படுத்துறதுனால அங்க புத்திசாலிகளா இருப்பீங்க, மந்திரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க, ராயல் ஃபேமிலிஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, அப்ப நீங்க இதுல வெற்றி அடைங்க. அதாவது நம்பர் 1, நீங்க நம்பர் 1 ஆகணுமா இல்ல நம்பர் வார் ஆகணுமா அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ராயல் ஃபேமிலியில போகணுமா இல்ல பிரஜை ஆகி போறீங்களா? நம்பர் 1 ஆகணும் இல்லையா? அதுக்கு நீங்க வெற்றி அடையணும். 1 ஆகணும்னா வின் ஆகணும்னு சொல்றாரு சிஸ்டர். இன்று பழைய சிந்தி சமூகத்தின் பிரம்மாவின் துணைக்காரர்கள் அநேகமானவர்கள் வந்துள்ளார்கள். கை உயர்த்துங்கள். குடும்பமாக வந்துள்ளார்கள். நல்லது. ஏதாவது அதிசயம் காட்டுவீர்கள் தானே? என்ன காட்டுவீர்கள்? செய்தி கொடுப்போம். அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். நல்லது. 38 வந்துள்ளீர்கள். என்ன அதிசயம் செய்வீர்கள்? சரி, அதிகமாக கூறவில்லை, சிறிய விஷயம் கூறலாம். செய்ய தயாரா? குழந்தைகளும் அதிசயம் செய்வீர்கள் தானே? 39 லட்சம் உருவாக்குவோம். பல மடங்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பெரிய விஷயத்தை கூறிவிட்டீர்கள். ஆனால் பாப்தாதா சிறிய விஷயத்தை கூறுகிறார். ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள். முடியுமா? குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை கூட்டி வாருங்கள். தாய்மார்களாக இருந்தால் சகோதர சகோதரியை கூட்டி வாருங்கள். ஒருவரை அழைத்து வர வேண்டும். இந்த குழுவை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாக வேண்டும். அடுத்த வருடம் அழைத்து வந்தே தீர வேண்டும். இரட்டை குழுவை அழைத்து வாருங்கள். பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். எங்கு ஆதியானதோ, அதாவது ஆரம்பமானதோ, அங்கேதான் பிரத்யட்சம் ஆக வேண்டும். இரக்கம் வருகின்றது தானே பிரம்மா பாபாவின் தேசவாசிகள். எனவே தேசவாசிகளிடம் அன்பு ஏற்படுகின்றது. சரி, சொல்லிடலாம். சிந்தி சமூகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சிந்தி சமூகத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க போல. பிரம்மா பாபா தேசத்தை சேர்ந்தவங்க 38 பேர் வந்திருக்காங்க போல. அதான் 38ன்னு போட்டிருக்காங்க. அப்ப 38 பேர் வந்திருக்கீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாரு. நாங்க 39 லட்சம் பேரா அடுத்த முறை வரும்போது கூட்டிட்டு வருவோம் பாபா அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு பேரெல்லாம் நீங்க கூட்டிட்டு வர முடியாது. ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ அவங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. சகோதரன் சகோதரிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமமா இருக்க சகோதர சகோதரிகளை கூட்டிட்டு வாங்க. குழந்தைகளா இருந்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. யாராவது ஒருத்தரையாவது கூட்டிட்டு வாங்க. வயோதிகர்களா இருந்தீங்கன்னா வயோதிகர்கள் யாரையாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கறத சொல்றாரு. குழுவை இந்த முறை சிங்கிள் குழுவா வந்திருக்கீங்க, அடுத்த முறை வரும்போது அது டபுள் குழுவாகி வரணும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அப்ப இரக்கம் வருது இல்லையா? ஆதியில நீங்க தான் இருந்தீங்க, ஆதியில பாலனை அடைஞ்சவங்க நீங்க தான் இருக்கீங்க. அப்ப பிரத்யட்சம் கூட உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ரொம்ப முக்கியம் அது. ஆதியில இருந்து தான் பிரத்யட்சம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வாசிங்க. உங்களிடம் கஜானாக்கள் பொக்கிஷங்கள் அதிகம் உள்ளது. குணங்களின் பொக்கிஷம் எத்தனை பெரியது, சக்திகளின் பொக்கிஷம் எத்தனை பெரியது. எனவே குணதானம், சக்திகளின் தானம் செய்யக்கூடியவர்கள்
மாஸ்டர் வள்ளலாகுங்கள் யாரெல்லாம் வந்தீர்களோ அவர்கள் யார் சம்பந்தத்தில் வந்தாலும் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது குணங்கள் அல்லது சக்தியின் பரிசு கொடுத்து விட வேண்டும். வெறும் கையோடு போகக்கூடாது. எதுவும் இல்லை எனினும் பாபாவின் செய்தி என்ற இனிய வார்த்தை, அந்த இனிய வார்த்தையாவது பரிசாக கொடுங்கள். உலகத்தார்கள் ஏதாவது பண்டிகை எனில் ஒருவர் மற்றவர்களின் வாயை இனிப்பாக்குகிறார்கள். ஆனால் பாப்தாதா வாயை இனிமையாக்க செய்தே ஆக வேண்டும் தான். ஆனால் தனது இனிய முகத்தையும் காட்ட வேண்டும் என்கின்றார். வெறும் வாய் மட்டுமல்ல, முகமும் இனிமை, அவ்வளவு இனிமை நிறைந்துள்ளது தானே. பகிர்வதில் நிறைந்திருங்கள் மற்றும் இந்த பொக்கிஷங்களை எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும், குறையாது. எனவே இந்த வருடம் குறிப்பிடுங்கள். எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தேனா, ஒருவேளை கேட்பவர்களாக இல்லை எனில் இனிய சக்திசாலி திருஷ்டி கொடுக்க வேண்டும். கட்டாயம் கொடுக்க வேண்டும். வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. இது எளிதுதானே அல்லது கடினமா? அல்லது ஓகே, சொல்லிடலாம். இதுல குணம், சக்தி, வார்த்தை, பார்வை, முகம், அதாவது முகம் மற்றும் நடத்தைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களுடைய குணம் உங்களுடைய செயல்பாட்டுல தெரியணும். உங்களுடைய சக்தி உங்க மனதில இருந்து வெளிப்படணும். அதான் குணதானம் செய்யுங்க, சக்திகளின் தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. மாஸ்டர் வள்ளலாகி குணம் மற்றும் சக்தியின் தானம் செய்யுங்க. அவங்க உங்ககிட்ட இவ்வளவு குணவானா இருக்காங்க, இவ்வளவு சக்திவானா இருக்காங்க, இவ்வளவு கம்பீரத்தன்மையோட இனிமைத்தன்மையோட இருக்காங்கன்றத அனுபவமா செய்யணும் உங்ககிட்ட. இதை செய்ய முடியலையா, இதை செய்யணும். குணம் மற்றும் சக்தியை செய்யணும் கண்டிப்பா. அப்புறமேல் வார்த்தையும் சொல்றாரு. இனிமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தி, எப்படி பிரம்ம பாபா வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சார் இல்லையா, இறுதி வரைக்கும் ஞானத்தை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அது போல நீங்களும் அப்பாவுடைய செய்தியை கொடுத்து அவங்களையும் இனிமையாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒருத்தவங்க ஏதாவது விசேஷ நாட்கள்னா ஸ்வீட் கொடுத்து அவங்க வாயை இனிப்பாக்குறாங்க, அதே போல நீங்களும் உங்க வாயை பயன்படுத்தி, உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்தி பாபா செய்தியை கொடுத்து அவங்களையும் இனிமையாக்கணும். வார்த்தை மட்டும் இனிமையா இருந்தா பார்த்தாது, உங்களுடைய முகம் கூட இனிமையானதா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க சொல்றத அவங்க கேட்கக்கூடியவங்களா இல்ல, கேட்டும் கண்டும் காணாதமா இருக்காங்கன்னா, உங்களுடைய பார்வையின் மூலமா திருஷ்டி கொடுத்து அவங்கள வாழ்த்துங்க, நன்மை செய்யுங்க, திருஷ்டியின் மூலமா அவங்களுக்கு சக்காஸ் கொடுங்க அப்படிங்கறது சொல்றாரு அப்பா. அப்ப எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதையாவது ஒண்ணு அவங்க வாங்கிட்டு தான் போகணும் உங்ககிட்ட. நீங்க வள்ளல் போல இருந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்களாவே இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப எல்லாமே வந்துருச்சு பாத்தீங்க இல்லையா, ஞானம், குணம், சக்தி, பார்வை, வார்த்தை, நடத்தை, உங்களுடைய மனசு, உள்ளுணர்வு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அதத்தான் சொல்லுவாரு, 20 நெகம் இருக்குதுன்னா 20 நெகங்களையும் பயன்படுத்துங்க. மாயை எந்த இடத்துலயும் பிரவேசமாகவே கூடாது. எல்லாத்தையும் பயன்படுத்தி மொத்தமா வெற்றி அடைங்க. இங்க சுயராஜ்ய அதிகாரியாவே வாழுங்க. நாளைக்கு கண்டிப்பா நீங்க தான் விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல இனிமைத்தன்மைன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுக்குத்தான் கிருஷ்ணருக்கு ஒரு பாடல் இருக்குது. என்ன பாடல்? அதரம் மதுரம், நயனம் மதுரம், வதனம் மதுரம், மதுராதிபதியே அகிலம் மதுரம். இதத்தான் நான் முகம் மற்றும் நடத்தையில சொல்லியிருந்தேன். சரி, அதை பாருங்க கண்டிப்பா. அது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன், பாபா இங்க என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. எல்லாரும் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. ஓகே சிஸ்டர், படிங்க. ஓகே பிரதர். அல்லது ஒரு செகண்டில் மனதின் ட்ரில் நினைவிருக்கின்றதா? ஒவ்வொருவரும் முழு நாளில் எத்தனை முறை இந்த ட்ரில் செய்தீர்கள்? இதை நோட் செய்யவும். இந்த மனதின் ட்ரில் எத்தனை முறை செய்வீர்களோ அவ்வளவு சகஜ யோகி, சரள யோகி ஆவீர்கள். ஒரு பக்கம் மனதின் சேவை, மற்றொரு பக்கம் மனதிற்கான பயிற்சி, எக்ஸசைஸ். அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது பரிஸ்தா. பிரம்மபாபா பரிசாக்களாகிய உங்களை வரவேற்றுக் கொண்டுள்ளார். பரிசாகி பிரம்மபாபாவுடன் தனது வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் செல்ல வேண்டும். பிறகு தேவதையாகி வர வேண்டும். அல்லது இருந்து மிக அன்பு நினைவுகள் கார்டின் ரூபத்திலோ கடிதங்கள் ரூபத்திலோ பாப்தாவிடம் வந்து அடைந்து விட்டது. ஒவ்வொரு குழந்தைகளும் எனது நினைவை பாபாவுக்கு கொடுங்கள் என்றுதான் புரிந்துள்ளார்கள் என்பதை பாபா அறிவார். ஆனால் வந்து அடைந்து விட்டது. அன்பு நினைவு கொடுத்த மிக செல்லமான குழந்தைகள் பாப்தாதாவிற்கு எதிரில் இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு குழந்தைகளின் தனது பெயர் சகிதமாக வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. அத மனதிற்கான பயிற்சி சொல்லியிருந்தாரு. மனதிற்கான பயிற்சி என்ன இருக்கு? ஒரு செகண்ட்ல நீங்க நிராகாரி ஆகணும், அப்புறம் பரிஸ்தாவாகணும். நிராகாரி, ஆக்காரி, சாக்காரி.
3 அபி மாறி. அபி சரிதா ஆ, அபி அபி நிராகாரி. ஆமா. அந்த மாதிரி நீங்க பயிற்சி செய்யணும். அதுதான் உங்களுடைய மனதின் பயிற்சி. அந்த ட்ரில் செய்வித்தார். இப்ப நீங்க பிரம்மா பாபா உங்களை பரிசுத்தா ஆகிறதுக்காக அழைச்சிட்டு இருக்காரு. இப்ப சாக்காரத்துல இருக்கீங்க, பரிசுத்தாவாகி நீங்க இப்ப பிரம்மா பாபாவோட போகணும். பரிசுத்தாவா மாறி வீட்டுக்கு நிராகாரி ரூபத்துல போகணும். இப்ப நிராகார ரூபத்துல இருந்து என்னவாகணும்? நிராகாரி ரூபத்துக்கு போயிட்டீங்க, மீண்டும் அங்க இருந்து தேவதையாகி இங்க சாக்காரத்துக்கு வரணும் அப்படிங்கறத சொல்றேன். இதுதான் மனதிற்கான பயிற்சி. அதாவது சுயதர்சன சக்கரம் தான் அது. ஆனா அப்ப அப்படி சொல்றாரு. இந்த பயிற்சி செய்யுங்கதான் மனதிற்கான பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. அதுல பூஜை சொரூபம் மட்டும் இருக்காது. ஆனா பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு புரியும் அது என்னன்னு. சாக்காரி, ஆக்காரி, நிராகாரி, அடுத்து தேவதா ரூபம். தேவதையா இருந்த நமக்கு தான் பூஜை ரூபம் நடக்குது, பூஜை சொரூபத்துல நமக்கு பூஜை நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதான் மனதிற்கான பயிற்சின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நல்லதுன்னு முடிச்சிட்டாரு முரளிய. அப்புறமேலு சொல்றாங்க, கார்டு கொடுத்த எல்லாருக்கும் அன்பு நினைவுகள் கொடுக்குறாரப்பா. கார்டு, அந்த இது இருக்கு இல்லையா, கடிதங்கள், எல்லா லெட்டர் போட்டு அனுப்பியிருப்பாங்க இல்லையா, எல்லா ஆத்மாக்களுக்கும் வாழ்த்துக்கள், குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பெயர் சகிதமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. உள்ளத்தின் ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறாரு. சரி, ஓகே சிஸ்டர், வாசிங்க. உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய யுகம் மற்றும் புது வருடத்தின் மிக மிக பல மடங்கு பதம் மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் புது வருட வாழ்த்துக்கள் வழங்கினார். நாலாபுரத்திலிருந்து மிக அன்பான மிகவும் பிரியமான குழந்தைக்கு பல மடங்கு புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள். இந்த நிமிடம் கடந்தது, என்னவோ கடந்தது. இது விடைபெற்ற மற்றும் வாழ வந்த காலம். ஒரு பக்கம் விடை கொடுப்பது, தனக்குள் முழுமையாவதில் குறையை அனுபவம் செய்கின்றார்கள். அதற்கு விடை கொடுப்பது, சதா காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் மற்றும் மேலே பறப்பதற்கான வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். அதுதான் அந்த வரியை இன்னொரு முறை கூட வாசிக்கலாம். என்னன்னா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, குறைகள் இருக்கு இல்லையா, குறைகள், அதாவது முழுமை நிலையை அடையிறதுல குறைகள் இருக்குதுன்னு நினைச்சிட்டே இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு ஒதுக்குங்க. நீங்க பறக்கும் கலையில மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறார். நீங்க உங்களுடைய முயற்சி கவனத்தை மட்டும் செலுத்திக்கிட்டே இருங்க, அந்த குறைகள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதான் இந்த வாழ்க்கையே இந்த குறைகளை நீக்கிறதுக்கான வாழ்க்கை தான். குறைகளுடையவர்களா தான் இருந்தோம், குறைகளை நீக்கிறதுக்கான வாழ்க்கை தான் அது. அதுக்காக நீங்க பறக்கும் கலையில போங்க, முயற்சி செய்யுங்க, அந்த குறைகள் ஆட்டோமேட்டிக்கா நீங்கி போயிடும். ஆனா வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க, முழுமை நிலை அடைய முடியல, குறை இருக்குதுன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. உங்களுடைய இந்த சங்கமயுகத்தின் குஷியான வாழ்க்கையை அனுபவம் செய்துட்டே இருங்க, அந்த குறைகள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிட்டே இருக்கும். கூடவே இந்த பொக்கிஷங்கள் அப்பா கொடுத்தாரு இல்லையா அன்னைக்கு, சுயராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கு இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் பறக்கும் கலையில போற விஷயம். கூடவே அந்த மனதின் பயிற்சி சொன்னார் இல்லையா, அதையும் செய்துட்டே இருங்க அப்படிங்கிறார். சரி சிஸ்டர். ஓகே பிரதர். வரதானம், நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் 1. நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் 1 விசேஷாத்மாக அனைத்து பிராமண ஆத்மாக்களின் உள்ளே எண்ணம் இருக்கும். நாம் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆக வேண்டும். ஆனால் சங்கல்பம் மற்றும் செயல்களின் வித்தியாசத்தை அழிப்பதற்காக ஸ்மிருதியை, நினைவு அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எப்படி கேட்பது, அறிந்து கொள்வது நினைவில் இருக்கின்றதோ அப்படி தன்னை அந்த அனுபவத்தின் நிலையில் கொண்டு வாருங்கள். இதற்காக தனது மற்றும் சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து மனம் மற்றும் புத்தியை ஏதேனும் அனுபவத்தின் இருக்கையில் நிலைநிறுத்தி விடுங்கள். அப்போது நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகிவிடலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான வரதானம். நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பிராமண குழந்தைகளுக்கும் இருக்குது. நான் நம்பர் 1 ஆகணும்ன்ற எண்ணம் இருக்குது, சரி, அது செயல்ல கொண்டுட்டு வந்தே ஆகணும். ஆனா அதான் எண்ணத்துக்கும் அந்த செயலுக்கும் இடையில என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னா, நினைவின் அனுபவத்தின் ஸ்திதி அது வரணும் அப்படிங்கிறார். எண்ணம் வந்துச்சு, எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது, ஏன் செயல்பாட்டுல யாருக்கும் தெரியல? அந்த நினைவு அனுபவத்தின் ஸ்திதியா மாறணும் அப்படிங்கிறார். அப்ப நினைவு என்ன நினைவு? நம்பர் 1 ஆகணும்ன்ற நினைவு. அப்ப அனுபவத்தின் மனோநிலை வரணும் அப்படின்றா, அதான் சொல்றாரு. பார்க்கும் போது, கேட்கும் போது, புரிஞ்சுக்கும் போது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போது உடனே டக்கு டக்குன்னு அந்த நினைவு வருது இல்லையா, அது போல இந்த நம்பர் 1 ஆகணுங்கிற இந்த நினைவு உங்களுக்கு அனுபவத்துல வரணும் அப்படின்னு சொல்றாரு. நினைவின் அனுபவத்தின் நிலை, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நினைவு அனுபவமாகி அந்த நிலை, மனோநிலை உருவாகணும். அததான் ஸ்திதின்னு சொல்றாரு அப்பா.
நம்பர் 1 ஆகணும்ன்றது நினைவு. அந்த அனுபவத்திலே மூழ்கணும். எந்த பயிற்சி கொடுத்திருக்காரோ அப்ப அந்த மனதின் பயிற்சி சொன்னார் இல்லையா, அந்த தரிசன சக்கரம், இல்ல 5 சொரூப பயிற்சி, ஏதோ ஒரு மனநிலை அது உயர்ந்ததா இருக்கணும். இல்ல நம்மளுடைய சொமான் பயிற்சி இருக்குது இல்லையா, அந்த அனுபவத்திலேயே மூழ்கி போயிடணும். அதுதான் அனுபவத்திலேயே அந்த அனுபவம் செய்துகிட்டே இருக்கணும். அந்த மனம் புத்தி அனுபவம் செய்துகிட்டே இருக்கும் போதுதான் எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்திதி உயர்ந்ததா இருக்கும். அப்பதான் நீங்க நம்பர் 1 ஆக முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கு என்ன காரியம் இருக்குது அப்படின்னா, தனது மற்றும் சமயத்தின் மகத்துவம்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதுல தனது அப்படின்னா தன்னுடைய மகத்துவம் நமக்கு தெரியணும். நமக்கு நம்மளை பத்தியே முழுமையா தெரியல. நம்மளுடைய மகத்துவம் என்னன்னு அப்பா முரளியில சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். ஓ, நம்ம இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு. மாஸ்டர் சர்வசக்திவானா நம்ம மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரியா நம்ம தேவாத்மாவா, பூஜைக்குரியவங்களா அப்படின்னு அப்பா சொல்லும் போதுதான் நமக்கு தெரிஞ்சது. அப்ப இந்த அனுபவத்தின் நினைவுலயே அந்த நினைவு அனுபவத்தின் மனோநிலையை உருவாக்கணும். அப்பனா தான் நீங்க நம்பர் 1 ஆத்மா ஆக முடியும்னு சொல்லியிருக்காரு. அதாவது மனம் புத்தி எப்பவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உயர்ந்த மனநிலை உருவாகும். அப்போ உயர்ந்த மனநிலை உருவாகும் போது உங்களுடைய எண்ணம், சொல், செயல், பார்வை, வார்த்தை, நடத்தை எல்லாமே உயர்ந்ததா மாறிடும். அப்ப நீங்க எல்லாமே உயர்ந்ததா இருக்கும் போது நீங்க நம்பர் 1 ஆயிடுவீங்க இல்லையா அப்படிங்கிறாரு. ஆனா படிக்கும்போது நல்லா ஆழமா படிக்கணும் அதை. ஏன்னா ரொம்ப ஆழமான வரதானம். எப்பவுமே வரதானம் அப்படித்தான் இருக்கும். நம்ம தான் நல்ல விதத்துல சிந்தனை செஞ்சு புரிஞ்சுக்கணும் அதை. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். ஸ்லோகன் சொல்றாங்க, தீயவற்றில் பொறாமையை விட்டுவிட்டு நல்லவற்றில் போட்டியை ஏற்படுத்துங்கள். தீயவற்றில் பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்ப சொன்னார் இல்லையா, ஒரு ஆத்மா அப்பா சொன்ன இந்த மாதிரி எல்லா பொக்கிஷங்களையும் நிரம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஏற்படும், நமக்கு பொறாமை ஏற்படும். இவங்களை போல நம்ம ஆக முடியலையே, இவங்களை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க, நம்மள யாரும் புகழ்ந்து பேசலையே அப்படின்னும் போது அவங்க மீது நமக்கு பொறாமையா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுதான் தீயவைகளின் பொறாமம். அப்ப எப்படி அதை போட்டியா மாத்துறது? அவங்கள போல நானும் ஆகணும். அவங்களுக்கு அந்த விசேஷத்தன்மைகளை நிரப்புனது யாரு? பரமாத்மா. பரமாத்மா ஸ்ரீமத் படி அவர் கொடுத்த வழிப்படி நடந்து அவங்க அந்த விசேஷத்தன்மையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப நானும் பரமாத்மா வழிப்படி நடக்கும் போது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி நடக்கும் போது, ஸ்ரீமத் படி நடக்கும் போது நானும் அவங்கள போல குணவானா, சக்திவானா, இப்படி நம்பர் 1 ஆத்மாவா ஆக முடியும். நானும் அவங்கள போல உயர்ந்தவர்களா ஆக முடியும். அப்படிங்கறதுல போட்டி வைங்க, பொறாமைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. போட்டிக்கும் பொறாமைக்கும் வித்தியாசம் இருக்குது. பொறாமப்படுறோம்னா தேகத்தை பாக்குறோம், அவங்கள மட்டும் பாக்குறோம். இடையில பரமாத்மாவை வைங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில பரமாத்மா வைங்க. பரமாத்மா மூலமா தான் அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பரமாத்மாவை சொல்லக்கூடிய வழிப்படி நடந்தீங்க அப்படின்னா, கட்டளைப்படி நடந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள போல ஆயிடலாம். அப்படின்னும் போது போட்டி போடுங்க, பொறாமப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஓகே, புரிஞ்சுதா சிஸ்டர்? சிவானி தீதி பார்க்கும்போதுதான் நமக்கு இவங்க எப்படி இவ்வளவு இதா இருக்கிறாங்க, நம்மளால அந்த புருஷார்த்தம் வர மாட்டேதுன்னு கொஞ்சம் மனசுல நமக்கு வரும். அப்படியா? பொறாமை வருதா? பொறாமைன்னு இல்ல, நம்ம வந்து திங்கிங் இருக்குமோ, புருஷார்த்தத்துல இன்னும் நல்ல ஃபாஸ்டா இருக்கணுமோ அப்படின்னு ஒரு தாட் வரும். வருது இல்லையா? அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா குழந்தைகளும் ராஜா குழந்தைங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. நம்ம தான் ஒருத்தர் பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா எப்படியா பிரிச்சு பாப்பாரா? அந்த குழந்தை உயர்ந்த குழந்தை, இந்த குழந்தை தாழ்ந்த குழந்தைன்னு பாப்பாரா? அவருடைய பார்வைக்கு எல்லாருமே சமம் தான். நாம தான் உள்ள அப்படி புழுங்கிக்கிட்டு இருக்கோம். அதான் பொறாமைன்னு சொல்றாரு அப்பா. அப்பெல்லாம் நினைக்க தேவையில்லை. நீங்க சுயராஜ்ய அதிகாரி. உங்களுக்கு பரமாத்மா கூட தான் டீல். அவர் உங்களை லட்சுமி நாராயணன் ஆக்க வந்திருக்காரு. நீங்க அடுத்தவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் உங்களை ஆக்க வந்திருக்காரு, மற்றவர்களையும் ஆக்க வந்திருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஆக்குவாரு. அவங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள ஆக்குவார். கணக்கு வழக்கு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவங்கள பார்த்து நம்ம பராமப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். பாபாவுக்கு நன்றி. அருமையான ஒரு ஸ்லோகனை கொடுத்த பாபாவுக்கு மிக மிக நன்றி. முரளியே சூப்பர் தானே சிஸ்டர்? எல்லா பொக்கிஷங்களையும் பயன்படுத்துங்க. எனக்கு இந்த முரளி தான் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் இதெல்லாம் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறப்பதான் நமக்குள்ள அந்த தாரணை எல்லாமே வரும். அந்த ஸ்ரீமத், இதுதான் ஸ்ரீமத். இந்த முரளியே ஃபுல்லாமே ஸ்ரீமத் தான். கண்ணுக்கு என்ன ஸ்ரீமத்து, வார்த்தைக்கு என்ன ஸ்ரீமத்து, நடத்தைக்கு என்ன ஸ்ரீமத்து, குணங்கள், ஞானம் எப்படி பயன்படுத்துறது, மனதுக்கான ஸ்ரீமத் என்ன, இந்த ஒரு முரளிலே எல்லாத்துக்கான ஸ்ரீமத்தும் வந்துருச்சு. இதை மட்டும் வாழ்க்கையில பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா போதும். அதான் அவரே சொல்லிட்டாலே நம்பர் 1 ஆத்மா ஆயிடுவீங்க அப்படின்னு. நம்பர் 1 முரளி இது. ஓகே சிஸ்டர். சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர்.
தேங்க்ஸ் பிரதர். சாந்தி. தேங்க்யூ பாப்பா. ம்.